Hi friends, welcome to Chennai Cooking. வாங்க இன்னைக்கு நம்ம டேஸ்டியான ஐயர் வீட்லலாம் செய்யக்கூடிய முருங்கைக்காய் தக்காளி பருப்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம துவரம் பருப்பு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸில் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக கடுகு, அப்புறம் சில்லி பவுடர், மஞ்சத்தூள், சீரகம், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கணுங்க. இந்த ரெசிபி பிளைன் ரைஸ் கூட ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி தயிர் சாதம் கூடயும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முருங்கைக்காவை ஒரு தனியாக வேக வச்சுக்கணும். இப்போ நம்ம குக்கரில் பருப்பு ஆட் பண்ணி வேக வைக்க போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா பருப்பு தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 3 டைம்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பருப்பில் தண்ணி ஊற்றி சீரகம் போட்டு வேக வைக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் விட்டுட்டு அதில் கடுகு, அதுக்கப்புறம் பெருசாக நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போது பூண்டு நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பொரிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணிவிட்டு கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. கறி லீஃப் நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நீங்கள் பெரிய சைஸில் கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பருப்பு நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். ரொம்ப ஃபுல்லாக ஸ்மாஷ் பண்ண வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறோம். இப்போது அதில் நம்ம ஹோம்மேட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். ஹோம்மேட் சில்லி பவுடர் இல்லாதவங்க சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சேர்த்துக்கோங்க. இது சாம்பார் போல் இருக்காது. கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கொஞ்சமாக கலர் தரத்துக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். இது இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நல்லா எல்லாம் வெந்தாச்சு. இப்போ நம்ம தனியாக வேக வச்சுருக்க முருங்கைக்காவை சேர்த்துக்கிறோம். முருங்கைக்காய் நல்லா வெந்த பிறகு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கோங்க. வதக்கியாச்சு. இப்போ நம்ம குக் பண்ணி வச்ச துவரம்பருப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பருப்புலேயே உங்களுக்கு காரசாரமாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி. அவ்வளோதாங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கணும். இப்போ எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும். இப்போ கடைசியாக நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறோம். நெய் கண்டிப்பாக கடைசியில் தான் சேர்க்கணும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இல்லைன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. அருமையான ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். எங்களோட சேனல் சென்னை குக்கிங்க்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் நோட்டிஃபிகேஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.